Hi brothers and sisters, welcome to this new video. காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த கழுத்து வலி கொஞ்சம் இருந்தது. கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு தான் படுத்தேன். அதோட என்ன நடந்தது தெரியல. கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டதோட சரி குயிக்காக பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டைம் கரெக்டாக சூட் ஆகலை. இதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அப்பாலஜிஸ். இனிமேல் கரெக்டாக வீடியோக்குள்ள வரும்னு சொல்கிறேன். சரியா? இன்றைக்கி ரியல் எஸ்டேட் அண்ட் மீடியா ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு மார்க்கெட்டு கீழே இறங்கினதுக்கு மெயின் காரணம். அதே இல்லாமல் கொடாக் மஹேந்திரா கொடாக் பேங்கு 53 பாயிண்ட்ஸு இன்றைக்கி டவுனு. அந்த வெயிட்டேஜில் 53 பாயிண்ட்ஸு. கொடாக்கு 7% அப்பு, 7% டவுனு. இது இந்தியா விக்ஸும் 7% இன்னைக்கு அப்பாக இருக்குது. ஃபியர் அதிகமாக இருக்குது. இது பல காரணம் இருக்குது. அதில் ஒரு காரணம் நம்ம ட்ரம்ப் தாரிஃபுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. அப்புறம் யூரோப்பியன் யூனியன் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுனால சில சாங்ஷன் சொன்னது, இப்படி சில விஷயங்கள். அப்புறம் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்ததோட மார்க் இறங்கிட்டு இருக்கு. எஃப்ஐஸ் வித்துட்ருக்காங்க. இதெல்லாம் காரணமாக இருக்கும். ரெண்டாவது ஐஎன்ஆரும் வீக் ஆகிட்டே இருக்குது. 86.67 இருக்குது. ஸோ சரி, இப்போ இந்த சார்ட்டை பார்த்துருவோம். இது பாருங்கள், காலையில் ஃப்ளாட்டை ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு கிஃப்ட் நிஃப்டி. அந்த நேரத்தில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஃப்ளாட்டுண்டு. ஒரு 10:30 மணிக்கு 24,889 என்னுடைய ஹையை கிரியேட் பண்ணிச்சு. சரியா? ஹையை கிரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மடன்னு சரியாக தொடங்கிச்சு பாருங்கள். 3.5 மணி நேரத்தில் 2 மணி வரைக்கும் 24,646. அதுதான் என்னுடைய லோ. கூட 250 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 24 இறங்கி 24,680 முடிந்தது. இந்த டே கேண்டிலுக்கு மாற்றிடுறேன். இந்த பாருங்கள், தொடர்ந்து 3 கேண்டில்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்கு பாருங்கள். அவசரப்பட்டு இறங்குற மாதிரி இறங்குதுல. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல கோடு போட்டுருவோம். நம்ம டெக்னிக்கலாக லாஸ்ட்டாக பார்க்கும்போது பார்ப்போம். இந்த இடம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அந்த இடத்த நோக்கி வந்துருச்சு. பார்க்கலாம். சரியா? இப்போ இன்னைக்கு ஓப்பன் 24,782, ஹை 24,889, லோ 24,646, க்ளோஸ் 24,680, 243 பாயிண்ட்ஸ் இறங்கிருச்சு. 156 பாயிண்ட்ஸ் நேத்திலேருந்து இறங்கியிருக்கு. 243 பாயிண்ட்ஸு கேண்டில் போட்டிருக்கு, ரெட் கேண்டில். சரி, சப்போர்ட் 24,500 தான் அடுத்தது. இந்த கோடு போட்டிருக்கோம் பாருங்க, அதுக்கு தான் இந்த கோடை போட்டால் 24,500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அது உடைக்கும் பட்சத்தில் பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு உடைக்கக்கூடாதுன்னு நினச்சிக்குவோம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 25,000, அட்வான்ஸ் 673, டிக்ளைன்ஸ் 2043, ரெட் கேண்டில் 35, கிரீன் கேண்டில் 16. இன்னைக்கு டாப் கெய்னர் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 2.25% அப்பு, சிப்லா 2.5% அப்பு, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் 1.5% அப்பு, இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் 1% அப்பு. டாப் லூசர் கோடாக் பேங்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 7.5% டவுனு, பஜாஜ் ஃபைனான்ஸ் 3% டவுனு, விப்ரோ 3% டவுனு, இண்டஸ் இந்தியா 2.5% டவுனு. வெயிட்டேஜ் இன்னைக்கு 134 பாயிண்ட்ஸுக்கு ஐசிசி பேங்க் மட்டும் +18, கொடாக் பேங்க் -53, ஏர்டெல் -29, டிசிஎஸ் -13. பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். இது பாருங்க, பேங்க் நிஃப்டி சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு. இது பாருங்க, ரைசிங் வெஜ் பேட்டர்னில் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு கேண்டில் போட்டிருக்கு. இதுவும் சப்போர்ட் தான். 56,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான் இந்த இடத்த பார்க்கும்போது. ஆனால் அடுத்தது 55,400 இருக்குது, 54,000 இருக்குது. இதெல்லாம் வரிசையாக இருக்குது. இப்போதைக்கு வெரி ஏர்லி அதெல்லாம் சொல்கிறதுக்கு வர நாட்கள் நமக்கு தெரிய வரும். இன்னைக்கு நடந்தது 56,578 டு 55,997. அந்த 56,000 கீழே உடைச்சோடனே மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறி முடிஞ்சிருக்கு. அதாவது 56,084 முடிஞ்சிருக்கு. 600 பாயிண்ட்ஸு இன்னைக்கு 3/4% டவுன் ஆகிருக்கு. கொடாக் பேங்கு அதுக்கு மெயின் காரணம் 7.5% டவுனு, இண்டஸ்இண்டும் 2.5% டவுனு. இன்னைக்கு எல்லா பேங்குகளுமே இறங்கி இருந்தது. ஐசிசி பேங்கு அப்புறம் ஒரு சில பேங்கை தவிர. சரியா? இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு மிட் கேப் 0.5% டவுனு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 3/4% டவுனு, அண்டு ஆட்டோ 0.5% டவுனு,
எல்லாமே ரெட்டில் தான் முடிஞ்சிருக்கு. எனர்ஜி செக்டர் 0.5% டவுனு. சரி, அடுத்ததாக நம்ம கோல்டு பார்த்துடலாம். கோல்டு பாருங்க, நம்ம முன்னாடியே போட்டு வச்சது தான் இது 3336. இது பாருங்க, ஒரு பேரலல் சேனல்ல இது ஒரு டாப்பு, பாட்டம், டாப்பு, டபுள் டாப்பு, ட்ரிபிள் டாப்பை தொட்ட உடனேயே கீழே வருது. ட்ரிபிள் டாப்புக்கு வருமோன்ற ஒரு அச்சம் இருக்கு, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போ கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சில்வர், இது ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அந்த 39.5 அதை நோக்கி தொட்ட உடனே அது கீழே வந்துட்டு இருக்கு 38.33. ரீட்டைலில் 9160, சில்வர் 126 விற்கப்படுது. பிட்காயின் 1,18,870, அதோடைய லைஃப் டைம் வந்து 1,23,230. க்ரூட் ஆயில் 65.89, 1.5% அப்பாகி ட்ரேட் ஆகுது. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை யூஎஸ் மார்க்கெட் டோ ஜோன்ஸ் 0.25% அப்பாச்சு. யூஎஸ் யூரோப்பியன் யூனியன் டீல் நடந்ததுக்கு அப்புறமா அதோடைய மார்க்கெட் எல்லாமே அப்பில் தான் க்ளோஸ் ஆச்சு. டோ ஜோன்ஸ் 0.25% அப்பு, S&P 500 0.5% அப்பு, நாஸ்டாக் 0.25% அப்பு. யூரோப் மார்க்கெட் ஃப்ளாட்டாக முடிந்தது. இட்டாலி வந்து 0.5% அப்பு, டிஎக்ஸ் ஜெர்மனி 0.25% அப்பு. ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் இன்னைக்கு 1% டவுன் ஆச்சு. சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 0.5% டவுனு, ஹாங்காங் ஹேங்சங் 0.5% அப்பு, தைவான் 0.25% அப்பு, கொரியா கோஸ்பி 0.5% அப்பு. எஸ்சிடி காம்போசிட் வந்து டேட்டா வரல, 25ஆம் தேதியோடு தான் டேட்டா இருக்குது. ஜாக்கதா இந்தோனேஷியா 1% அப்பு, சைனா சங்கை 0.25% அப்பு. எல்லாமே அப் சைடு தான். நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும் தான் டவுன் சைடு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை 24,500ங்கிறது ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட் 24,680, அதுல 24,500ங்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 1,06,000 இருக்கு. இந்த ஆப்ஷன் செயினுடைய டேட்டா நான் காமிக்கிறேன். இதை கூட நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட பாருங்க. 24,800லேருந்து 24,900, 25,000, 25,100, 25,200, 25,300, 25,400, 25,500, 25,600 எல்லாமே அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிறது. இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா புரிஞ்சுக்கணும், மேலே போடாம தடுக்கப்பட்டிருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒருவேளை தடுத்தால் ரொம்ப வேகமாக மேலேறும், அதே நம்ம பார்த்துக்கணும். சரியா? இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லைவ் மார்க்கெட்ல மாறுபடலாம், அதையும் நம்ம மைனஸ்ல வச்சுக்கணும். சரி, இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய குமுலேட்டிவ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வந்திருக்கு 2%, ப்ரீவியஸ் 1.8%. இது பாசிட்டிவ் சைடு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து 1.5%, ப்ரீவியஸ் 1.2%, ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் 2%. அதனால் அது நியூட்ரலாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அவுட்புட் வந்து 3.9%, முன்னாடி வந்து 2.6%. இதுவும் பாசிட்டிவ் தான். டேட்டா எல்லாமே பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. எஃப்ஐடிஐ டேட்டாவை பொறுத்தவரை இதை பாருங்க, இது வரைக்கும் 30,000 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. தொடர்ந்து விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த பாருங்க 5 ட்ரேடிங் செஷனாக விற்றுருக்காங்க. இன்னைக்கு விற்று தான் இருக்கணும், பார்க்கலாம். சரியா? டிஏ ஆல்ரெடி அது சப்போர்ட் பண்ணுறாங்க மார்க்கெட்டை, அதை நம்ம பார்க்க தேவையில்லை. சரியா? சில நியூஸஸ் பார்த்துட்டு அப்புறம் நம்ம டெக்னிக்கலாக பார்த்துடலாம். இந்தியாவில் வந்து ரைஸ் ஸ்டாக் வந்து நல்ல ஹையில் இருக்கிறதாக, கவர்மெண்டோடைய ஸ்டாக்கு 15% கூடி இருக்கிறதாக நியூஸ் வந்திருக்கு மணி கண்ட்ரோலில். அதே இதில் சிஎன்பிசியில். அப்புறம் ரியல் எஸ்டேட் கண்டினியூவாக 5 ட்ரேடிங் செஷனாக ஃபாலோ ஆகிருக்கு. இது வரைக்கும் 6% வரைக்கும் இறங்கி இருக்குது. Q1 ரிசல்ட்னான்னு மணி கண்ட்ரோலில் சொல்கிறாங்க. அப்புறம் $1.35 trillion ட்ரேட் டீல் யூரோப்பியன் யூனியன் யூஎஸ்க்கு நடந்திருக்காக இந்துஸ்தான் டைம்ஸில் நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் எப்ஸ்டைன் அந்த பிரச்சனை வந்து முற்றிக்கிட்டு இருக்கு. அது வந்து இந்தியா டுடே, NDTV, இந்துஸ்தான் டைம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்திருக்குது. அப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து அடிக்கிட்டே போகிறாரு. கம்போடியா தாய்லாந்துக்கு நான் தான் பிரச்சனையை தீர்த்து வச்சேன், இந்தியா பாகிஸ்தான் நான் தான் தீர்த்து வச்சேன், சிரியா இஸ்ரேல் அவர் தான் தீர்த்து வச்சாரு, ஈரான் இஸ்ரேல் அவர் தான் தீர்த்து வச்சாரு, இப்படி லிஸ்ட்டு போடுறாரு. நான் ரிக்வஸ்ட் வைக்கிறது, மக்கள் எல்லாமே ரிக்வஸ்ட் வைக்கிறது. அது தீர்த்து வச்ச மாதிரியே இன்னொரு 3 பிரச்சனை மட்டும் இருக்குது எனக்கு. மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவருக்கு ரிக்வஸ்ட் வைங்க. ஒன்று வந்து உக்ரைன் பிரச்சனை, ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு, ஏதாவது பண்ணி அதை தீர்த்து வைங்க. 2வது காசா பிரச்சனை, அங்கே உள்ள எதிர்சக்தி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப தூசி மாதிரி, அதெல்லாம் தவிர்த்துட்டு அந்த பசியில் வாடுறவங்க இதை கொஞ்சம் பாருங்கள். 3வது வந்து நிமிஷா பிரியா, அது ஒரு பொம்பளை மனசி, அதோடைய குற்றம் அதெல்லாம் வேறு பக்கம் இருக்க, அதையும் கொஞ்சம் பாருங்கள்.
அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். அப்புறம் வந்து சைனா டீல் வந்து 90 நாளைக்கு மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாக ஒரு நியூஸ் வந்திருக்கிறது. அப்போ இந்தியாவுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஏன்டா ஆகஸ்ட் 15க்கு 6வது ரவுண்ட் டாக் பேச போகிறதாக வந்திருக்கிறது. அப்புறம் இந்தியா வான்ஸ் ட்ரேட் ரிஸ்க்ஸ் அண்டு ட்ரம்ப் டாரிஃப்னால குளோபல் ஸ்லோ டவுன் சொல்லியதாக ப்ளூம்பர்க்லேருந்து நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் ஈரான் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக அவங்க எக்ஸிக்யூட் பண்ணது இது ஒன்லி ஃபார் மோஸ்ட் சிவியர் கிரிமினல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. WIONலேருந்து வந்திருக்கு நியூஸு. அப்புறம் இஸ்ரேல் வந்து பிக் வார்னிங்ஸ் டு கோமேனி வில் ரீச் ஈரான் அண்ட் யுவர் செல்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல இந்துஸ்தான் டைமில் இது வந்திருக்கு. அப்புறம் 63 பேர் சாப்பாட்டுக்காக சுட்டதாக அல்ஜசீரால வந்திருக்கு நியூஸு. அப்புறம் எய்ட் இஸ்ரேல் அலோயிங் இன்ட்டு காசா ஸ்டில் எ ட்ராப் ஆஃப் த ஓசன் யூஎன் சொல்கிறாப்புல இந்த கார்டியனில் வந்திருக்கு. அதாவது அவங்க அந்த உணவுப் பொருட்களை அலோவ் பண்ணுறது வந்து ஒரு கடலில் ஒரு சின்ன ட்ராப் தான் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, அப்புறம் வந்து WHO வந்து பசியுடைய லெவல் ரொம்ப இதாகிடுச்சு, மக்கள் பசி பண்ணலே ரொம்ப இதாகிறவங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது வார்னிங் கொடுக்குது காசாக்கு. சரி, டெக்னிக்கலாக வந்துடலாம். இந்த சார்ட்டை பாருங்கள். இப்போ நம்ம ரொம்ப டேஞ்சரான இடத்துக்கு வந்துட்டோம். நான் இந்த இடத்துல கோடு போட்டிருந்த நேரத்து இது வந்து ரொம்ப ஈஸியாக மார்க்கெட்டிங்கை கடந்துருச்சு. இந்த 24,500 உடைக்கும் பட்சத்திலேயே இது பாருங்க, வீக்லிக்கு மாத்திரம் உடைக்கும் பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இங்கே தாங்க இருக்கு. எங்கே இருக்கு இந்த பாருங்க, 23,800 தான். இன்னொரு 700 பாயிண்ட்ஸ் இது உடைக்கும் பட்சத்தில் வெரி ஏர்லி இதை நம்ம சொல்கிறது. இங்கேருந்து பவுன்ஸ் பேக் கூட ஆகலாம். ஏதாவது நியூஸ்கள் கூட மார்க்கெட்டை காப்பாற்றலாம். FIC ஏதாவது ஒன்று மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் வரலாம். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி வேகமாக மூவ் ஆகிட்டு இருக்குங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.